எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, யக்ஷினி வசியம் அப்படின்ற பொதுவாக நன்மைகள் செய்யுமா இல்லை தீமைகள் ஏதாவது செய்யுமா, அதில் ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யக்ஷினிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய டைப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம ஒரு தேவதையை வழிபடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி வசியம் செய்து நம்மளுடைய காரியத்தை வெற்றியடைய செய்வதற்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் யக்ஷினிகளோட டைப் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா அது ஒரு சித்ரு தேவதையான வகையை சார்ந்தது. சித்ரு தேவதைகள் அப்படின்ற எப்படின்னா நம்ம காவல் தெய்வம்னு சொல்லி நிறைய பேர் கும்பிட்டுருப்போம். சோடலமாட சுவாமி, கருப்பசுவாமி, கருப்பண்ண சுவாமி, ஐயனார், இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்ரு தேவதைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஊர் எல்லையிலேருந்து நம்மளை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் சித்ரு தேவதைகள். இந்த மாதிரி தேவதைகள் கூட சேர்ந்தது தான் இதுவும் ஒரு வகையான தேவதைகள் தான். ஆனால் இந்த காவல் தெய்வங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் சப்தகணிகளுக்கு சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யக்ஷினிகள் அப்படின்ற சொல்லுவோம். இந்த யக்ஷினிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் இருக்குது. இந்த யக்ஷினிகள் பொதுவாக வசியம் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே ப்ராப்பராக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்த தான் செய்யும். அதில் யக்ஷினியை வசியம் படுத்துறது ஏதாவது ஒரு தவறு இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திசை மாறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு தன்மை இப்போ உதாரணத்துக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒரு யக்ஷினியை வசியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவு பண வருவாய் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளாகும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படி மாற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் ஒரு மனுஷங்க தானே, ஸோ இயல்பாகவே மனிதர்கள் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பண வரவு கொஞ்சம் வேறு வழியில் செலவாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே நம்மளை அடிக்ட் ஆக்கி கடைசியில் அந்த வழியிலேயே போகிற மாதிரியான ஒரு போதையான ஒரு நிலைமைக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போய் வச்சிடும். இது இயல்பான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா யக்ஷினியை முறையாக வசியப்படுத்தாத ஒரு காரணம் தான். அதே இது யக்ஷினியை வசியப்படுத்துறதுலேயும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை வேறு. நீங்கள் ஒருத்தரை உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் உங்களுக்கு ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்படும். இதே மாதிரி தான் தேவதைகளுக்கும். தேவதைகள் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா சித்ரு தேவதைகள் எந்த மாதிரியான மாற்றத்தில் ஏற்படுத்துது அப்படின்னா தன்னை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற அதுக்கு எண்ணம் வரும் பொழுது உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி மனோபயத்தையும் உங்களை அகம்பாவத்தையும் கொஞ்சம் தூண்டிவிட ஆரம்பிக்கும். அது உங்களுடைய பாதையிலேருந்து உங்களை விலகி போகி உங்களை வேற ஒரு மாற்று பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த யக்ஷினி விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் யக்ஷினிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா பண வசியத்துக்காக தான் யக்ஷினிகளை சில பேர் வசியப்படுத்துவாங்க. சில பேர் மாயாஜால மாந்திரிகத்துக்கு வசியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக எல்லாருமே இப்போ பணம் தான் பெரிய ஒரு தட்டுப்பாடான ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால பண விஷயத்துக்காக யக்ஷினியை வசியம் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பூஜைகள் எதுவும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அந்த யக்ஷினிகளால் தங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா யக்ஷினிகள் சரியான முறையில் வசியப்படுத்தலை அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களை பாதிப்புக்குள்ளாக்க செய்யும். ஆனால் யக்ஷினிகளை வசியப்படுத்துறது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேசான காரியம்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய பூஜை முறைகள் இருக்குது. குரு உபதேசம் இல்லாத கல்வி பலன் கொடுக்காது அப்படின்ற மாதிரி யக்ஷினியை வசியப்படுத்துறதுக்கு முறையான குரு கண்டிப்பாக அவசியம். நம்ம ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிட்டு யக்ஷினியை நான் வசியப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக அது பலன் கொடுக்குற மாதிரி இருக்காது. பலன் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். குருவோட உபதேசங்கள் இல்லாமல் முறையாக ஒரு குருகுல வாசம் இருந்து படிக்காத யக்ஷினி வசியம் முழுமையான பலன்களை தராது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு 100க்கு 2% பலன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 98% பலன்கள் கிடைக்கிறது ரொம்ப டஃப். மேலும் அப்படியே இல்லை யக்ஷினி வசியங்கள் நான் பண்ணிடுவேன்
நான் வந்து சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஆபத்துகள் வராத லெவலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். யக்ஷினிக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சுத்தம் தான். அந்த சுத்தபத்தமான ஒரு இடத்துல இருந்து நடுநிசி வேலை, அதாவது நைட்டு 12 மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நடுநிசி வேலையில் தான் யக்ஷினி வசியம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முழுமையான ஒரு பலன்களை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் முறையான குரு வந்து உபதேசத்தோடு பண்ணால் மட்டும்தான் அது முழுமையான பலனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யக்ஷினி வசியம் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது. மது மாமிசம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மேலும் பெண்கள் வராத இடத்துல வச்சு யக்ஷினியில் வந்து வசியம் பண்ணுறது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். பண விஷயத்துக்காக பண்ணுறது வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அடிப்படை விஷயம். ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு வேறு ஏதாவது யக்ஷினிகளை வந்து வசியப்படுத்துறதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குருவை வந்து தேடிக்கோங்க. தேடிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யக்ஷினி விஷயத்தை பண்ணலாம். சரியா? ஆனால் அப்படி பண்ணணும் அப்படின்னாலும் குருவோட தயவு இருந்தால் தான் முடியும். ஏன் அப்படின்னா குருவோட உபதேசமும் ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு யக்ஷினி வசியம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சாத்தியப்படாது. அது அப்படியே சாத்தியப்படுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து பண்ணிடுவேன், சித்தர்களை வந்து குருவாக ஏற்றுக்கிடுவேன், நான் சித்தர்களை குருவாக ஏற்றுட்டு நான் வசியம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பலன் வந்து அவ்வளோவா கொடுக்காது. ஏன்னா இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. யக்ஷினி வசியம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா குருவோட உபதேசமும் வேணும், குருவோட ஆசீர்வாதமும் வேணும். ஏன் அப்படின்னா குருவுக்கு பாத பூஜை பண்ணாமல் இந்த யக்ஷினி வசியம் அப்படின்ற வந்து சாத்தியப்படாத ஒரு தன்மை. சரியா? ஸோ யக்ஷினி வசியம் பண்ணுறேன்றவங்க வந்து சித்தர்களையோ இல்லை ஒரு முனிவர்களையோ யாரையாவது நான் வந்து குருவாக எடுத்துக்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணி நான் வந்து சாதிச்சு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணாலும் அது வந்து கடல் மண்ணில் வந்து ஒரு உப்பை கரைச்சிட்டு தேடுற மாதிரி தான். ஏன் அப்படின்னா பாத பூஜை பண்ணி அந்த நீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ குருவுக்கு பாத பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை வச்சு தான் யக்ஷினியை வந்து வசியப்படுத்துறதுக்கான முறையை ஆரம்பம் ஆகும். அதுதான் உண்மையான அதர்வண வேத ஸ்கிரிப்ட். ஸோ யக்ஷினியை வந்து நான் வசியப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் போட்டிருக்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அதை வந்து நீங்களாக பிடிச்சி கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி, அதனால வந்து உங்களுக்கு சில தீய விளைவுகள் தான் ஏற்படுமே தவிர அது முழுமையான நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற வந்து சொல்ல முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் யக்ஷினி வசியம் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. முறையான குரு இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து இறங்கலாம். மற்றபடி யக்ஷினி விஷயம் வந்து பொதுவாகவே நல்ல விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் வசியமான நன்மைகள் வந்து நிறைய பண்ணலாம். ஆனால் அதை வந்து எப்போதுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. வரவழைச்சு வசியப்படுத்துறதுக்கு பதிலாக அதுக்கிட்ட அருள் வேண்டி பொருள் வேண்டிக்கலாமே தவிர அது மூலிமா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாமே தவிர அதை வச்சு நீங்கள் வந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஆபத்தை தான் விளைவிக்கும். ஸோ அதனால் யக்ஷினியை வசியப்படுத்துறத விட யக்ஷினி மேலே ஒரு பக்தி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயத்துல இல்லை பல விஷயத்தில் வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் குரு உபதேசம் இல்லாத யக்ஷினி வசியம் அப்படின்ற வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்காது. உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.